யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர். விசேஷமாக இந்த லைவ்க்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வரவேற்கிறேன். உங்கள் லைஃப்பில் இதுவரை பார்க்காத ஒரு பெரிய மகிமையை நீங்கள் பார்ப்பீங்க. இதுவரை அனுபவித்திராத ஒரு தேவனுடைய மகிமையை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. அதனால் ஜாயின் பண்ண பிள்ளைங்க எல்லாரும் அப்படியே அப்பாவை துதிக்க ஆரம்பிங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆமாம்ப்பா, இன்றைக்கி எங்கள் லைஃப்பில் ஒரு மகிமையான காரியத்தை நீங்கள் ஆல்ரெடி ஆரம்பித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ரீபா ஷாச்சாரியான் தருலா தியான் தரதனா. எஸ், எல்லாம் டயக்னிசஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால. ரைட் நோ. எஸ், அப்படியே நீங்கள் ரிசீவ் பண்ணுங்கள் சிஸ்டர். எஸ், இன்னிக்கே சுகம். இந்த நிமிஷமே கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுக்குறாரு. ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள்னு வார்த்தை சொல்லுது. இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் எந்த வியாதியில் இருந்தாலும், எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, எத்தனை நாள் இந்த வியாதினால் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு, இப்போ சுகம். எஸ், டாக்டர்களுடைய அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டெல்லாம் கேன்சல் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால. எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை நான் கேன்சல் பண்ணுறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீ. எஸ், கம்ப்ளீட் ஹீலிங்கை நான் பேசுகிறேன். கம்ப்ளீட் ஹீலிங்கை பேசுகிறேன். ரைட் நவ். தேங்க்யூ லோ. ஒரு தொடுதல், ஒரு விசேஷித்த தொடுதல் உங்களை தொடுது. இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஆவியானுடைய விசேஷித்த தொடுதலை பேசுகிறேன். ரைட் நவ். எஸ், சுகம் வேணா சுகம், பலன் வேணா பலன், செழிப்பு வேணா செழிப்பு. வாட் எவர் யூ வாண்ட். உங்களுக்கு என்னென்ன காரியங்களில் கர்த்தருடைய ஆளுகை இருக்கணும், கர்த்தர் என்னை தொடணும், அந்த எல்லையில், அந்த பகுதியில் கர்த்தர் என்னை தொடணுன்றீங்களா? இன்னைக்கு அப்பா உங்களை தொட்டுட்ருக்கார் அந்த பகுதியில், அந்த எல்லையில். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் வெல்கம் பண்ணுறேன். எஸ், நேசமணி, Soja, bless you. Vasiki sister, bless you. Yes. விஷ்ணுவை பிளஸ் பண்ணுறோம். தேங்க்யூ லோ. இன்னும் ஜாயின் பண்ண பிள்ளைங்க அப்படியே உங்கள் நேம் அண்ட் உங்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் போடுங்க. நம்ம டிக்ளேர் பண்ணலாம். இன்னைக்கு தாராபா ஷீனா. எஸ். ஹalleluya. அப்படியே ஜாயின் பண்ண பிள்ளைங்க இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ண ஆரம்பிங்க. தேங்க்யூ லோ. ஹalleluya. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. துதிக்க ஆரம்பிங்க. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே.
எஸ், நிறைவானவர் உள்ளே வரும்போது எல்லா குறைவுகளும் விலகி போகும். இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் என்னென்ன காரியங்கள் குறைவாக காணப்படுறீங்களோ அந்த குறைவுகளை நிறைவாக்க நம் தேவன் வந்திருக்கிறாரு. நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த இடத்துலேருந்து எந்த காலகட்டத்திலிருந்து இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு திட்டம் தெளிவுமாக சொல்கிறாரு. நான் இருக்கிற இடத்துல அவர் இருக்கிற இடத்துல ஒரு நாளும் குறைவு உண்டாகாது. ஒரு நாளும் லேக்குக்கு இடமே இல்லைங்க. குறைவுக்கு இடமே இல்லை. இன்னைக்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் காத்துட்ருக்கிற எல்லா காரியத்தையும் ஹalleluya ஆண்டவர் மாற்றி போடுகிறார். நோ லேக் ஒரு குறைவில்லை இயேசுவின் நாமத்தினால, ஒரு குறைவில்லை இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ லோ. ஹalleluya. உங்கள் காத்திருப்பின் நாட்கள் கர்த்தர் மாற்றுகிறார். சொல்லுங்கள், எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். என் காத்திருப்பின் நாட்கள் முடிகிறது. என் காத்திருப்பின் நாட்கள் முடிகிறது. எஸ். நான் இதுவரைக்கும் எந்தெந்த விஷயத்திற்காக காத்திருந்தனோ அந்த காத்திருப்பின் நாட்களை கர்த்தர் முறியடிக்கிறார். நோ டிலே. எத்தனை பேர் நம்புறீங்க? நோ டிலே. எஸ், எல்லாம் டிலேவை கேன்சல் பண்ணுறேன். அவர் நமக்கு நல்ல நண்பனாய், ஒரு நல்ல தோழனாய், ஒரு நல்ல தகப்பனாய், உங்களை தூக்கி நிறுத்துகிற, உங்களை தூக்கி உயர்த்துகிற ஒரு நல்ல ஆசாரியனாய், ஒரு நல்ல ஆசானாய் இப்போது இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கிற பிள்ளைகள் மத்தியில் அவர் கிரியை செஞ்சிட்ருக்காரு. தேங்க்யூ ஜீசஸ். என் நல்ல தகப்பனே, என் நல்ல நண்பனே, என் நல்ல தோழனே, என் லைஃப்பை மாற்றக்கூடிய அந்த மகிமையை என் லைஃப்பில் நீங்கள் கட்டவிழ்த்து கொண்டு இருப்பதற்காக நன்றின்னு அப்படியே சொல்லுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. எங்களுக்காக சிலுவையில் நீங்கள் சுமந்து தீர்த்த எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த நாட்களை நாங்கள் சுதந்தரிக்கிறோம்ப்பா. இந்த நாட்களை நாங்கள் சுதந்தரிக்கிறோம். ஹalleluya. தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. ரபபப ஷடரதடரதன. எஸ். அப்படியே கொஞ்ச நேரம் அப்பாவை அப்படியே நாமத்தை சொல்லி அப்படியே துதிங்க. ஏகுவாயிரே உமக்கு ஸ்தோத்திரம். எபினேஸ்வரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இம்மானுவேலரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள் அப்படியே ஜாயின் பண்ணட்டும். கொஞ்ச நேரம் அப்பாவுடைய நாமத்தை அப்படியே சொல்லி துதிங்க. ஹalleluya. நித்தமும் என்னை வழி நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆண்டவரே மீறுதலுக்காய், எங்களுடைய பாவங்களுக்காய் ஆண்டவரே சிலுவையில் உமையே நீர் கொடுத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லோ. எஸ் ஷடரதனா. பழனி அகத்தி பழனி. அப்பாவுடைய அன்பின் கரம் உங்களை தொடுது. மா ஷீட்டானா தூரா தீரனா ரீதி ப்ரோலா ஷீட்ட டூ ரூட்டானா தரதனா. எஸ், உங்கள் காத்திருப்பின் நாட்கள் மாற்றுகிறார் சிஸ்டர். இது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த வெயிட்டிங் பீரியட்ஸை அப்புறம் மாற்றி போடுறாரு. தேங்க்யூ. ஆனந்த களிப்பிற்குள்ளே உங்களை நடத்துகிறாரு. ஆண்டவர் உங்களை நடத்துகிறாரு. ஹalleluya. தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. ஷரலலலல தியான்தருதனா. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓஹோ, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. நீங்கள் துதிக்க இன்னைக்கு அப்பாவுடைய அந்த ப்ரெசன்ஸ் உங்களுடைய கவலைகள் கண்ணீர்கள் எல்லாம் அப்படியே வேரோட பிடிங்கி எடுக்குது. ஓ தேங்க்யூ ஜீசஸ். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எஸ் டேடி காட், எஸ் டேடி காட், எஸ் டேடி காட், எஸ் எஸ் எஸ். நிறைய பேர் அப்போ அப்படியே தொட்டுட்ருக்காரு. ஜஸ் ஒரு ஸ்பெஷல் டச், ஒரு ஸ்பெஷல் டச்சு அப்போ அவங்க மேலே கட்ட விழுத்துட்ருக்காரு. ஒரு ஸ்பெஷல் டச், ஒரு ஸ்பெஷல் டச். ரைட் நவ், ரைட் நவ், ரைட் நவ், ரைட் நவ். இயேசுவின் நாமத்தினால ஒரு ஸ்பெஷல் டச், ஒரு ஸ்பெஷல் டச். எல்லா வியாதிகள் மாறுது, எல்லா பலவீனங்கள் மாறுது. ஓ எல்லா தரித்திரங்கள் உடையுது. ஓ இப்போ 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 இந்த வார்த்தையை கேட்டுட்டு இந்த தேவனுடைய பிரசன்ஸை உணர்ந்துட்டுருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் அந்த ஸ்பெஷல் டச்சை நான் பேசுகிறேன், ஸ்பெஷல் டச்சை நான் பேசுகிறேன். எஸ் 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 எஸ். எல்லாம் மாறுது, எல்லாம் மாறுது, எல்லாம் மாறுது, எல்லாம் மாறுது. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால உன் பழைய வாழ்க்கை மாறுது, உன் பழைய வாழ்க்கை மாறுது. ஓ உன்னை கட்டி வைத்திருந்த எல்லா கட்டுகளும், ஓ எல்லா சங்கிலிகளையும் கர்த்தர் இன்று வேரோட 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 பிடுங்கி போடுறாரு, பிடுங்கி போடுறாரு. ஓ கையேந்துகிற வாழ்க்கையிலிருந்து அள்ளி கொடுக்கிற வாழ்க்கைக்குள்ள அப்பா அவங்கள நடத்துறாரு. அள்ளி கொடுக்கிற வாழ்க்கை, அள்ளி கொடுக்கிற வாழ்க்கை, வாரி இறைக்கிற வாழ்க்கை. தேங்க்யூ லா, தேங்க்யூ லா, தேங்க்யூ லா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எஸ் 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 எஸ். உங்களை பார்த்து தான் அப்பா சொல்கிறாரு, உன் வாழ்க்கை மாறுது. உன் வாழ்க்கை மாற்றத்திற்குரிய டைம்குள்ளே, அந்த டெரிட்டரிக்குள்ளே, அந்த எல்லைக்குள்ளே நீ வந்துட்ட, அந்த எல்லைக்குள்ளே வந்துட்ட. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒருத்தவங்க பாவமோ ஏதாவது தவறான காரியங்கள் செஞ்சிட்டாங்கன்னா அவங்க அடைக்கலம் பட்டணம்னு ஒரு பட்டணம் இருக்குமா, அந்த பட்டணத்துக்குள்ளே என்ட்ரு ஆயிட்டாங்கன்னா அவங்கள ஒன்றுமே பண்ணக்கூடாதான். அவங்க எப்பேற்பட்ட பாவம் பண்ணியிருந்தாலும், எப்பேற்பட்ட தவறு பண்ணியிருந்தாலும் அவங்கள ஒன்றுமே பண்ணக்கூடாதான். இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்குற உங்களையும் பார்த்து சொல்கிறேன், என்ன பார்த்து சொல்கிறேன். நம்ம எல்லாருக்கும் ஒரு அடைக்கல பட்டணம் ஆல்ரெடி உண்டாக இருக்குது. அந்த அடைக்கல பட்டணம் யாருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே வந்திருக்கிற நம்ம மேலே சத்ருவானுடைய கை போடவே முடியாது. சத்ருவு நமக்கு விரோதமாய் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நிச்சயமாக முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகவே போகாது. ஏன்னா அவர் வாக்கு பண்ணியிருக்காரு, நான் உன்னை தாயின் கருவில் தோன்றும் முன்னே முன்குறித்திருக்கிறேன், என்னை உனக்கென்று வேறு பிரித்திருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வாக்கு பண்ணிட்டார்னா அவர் ஒரு முறை உங்களை நீ ஆசீர்வாதமாக இருப்ப, நீ சுகமாக இருப்ப, நீ பலனாக இருப்ப, நீ ஆரோக்கியமாக இருப்ப, நீ அநேகருக்கு அள்ளி கொடுப்பன்னு வாக்கு பண்ணிட்டார்னா, வாக்கு தத்தங்களை கொடுத்துட்டார்னா அந்த
வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் பொய்யா போகாது. ஏன்னா வேதம் சொல்லுது, உன் வாக்குத்தத்தங்கள் உங்கள் மேலே விழுந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் எல்லாமே ஆம் என்றும் ஆமேன் என்றும் அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாரு. இன்னைக்கு நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கலாம். நிறைய வாக்குத்தத்தங்களை வாங்கி நிறைய தீர்க்க தரிசனங்களை வாங்கி வச்சுட்டு இது என்னைக்கு நடக்கும், இது நடக்குமா நடக்காதான்னு ஒரு சந்தேகத்தில் ஒரு கேள்வியில் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, என் வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நான் ஆம் என்றும் ஆமேன் என்றும் செய்து முடிப்பேன். அது எப்போ முடிப்பேனா, இப்போ இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற இந்த நேரத்திலிருந்தே அதற்கான ஆரம்பத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அதற்கான காரியங்கள் நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. தேங்க்யூலா. கிறிஸ்து உங்களுக்காய் யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறார். கிறிஸ்து உங்களுக்காய் யாவையும் எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருக்கிறார். ரீபா ஷடரம தூடா ரதனம ஷிட்டரடா ரன. எஸ் அவரை நம்பி அவரை பின்தொடர்ந்து வந்த உங்கள் முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாது. எத்தனை பேர் நம்புறீங்க? எஸ் என் முகம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாது. ஏன்னா வார்த்தை சொல்லுது, கர்த்தரை நோக்கி பார்க்கிற முகங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதாங்க. தேங்க்யூ லார்ட். எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ விஷயங்களில் நீங்கள் விழுந்து எழுந்து கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. இந்த இடத்துலேருந்து உங்களை யாரும் பின்னாடி இழுத்து போட முடியாது. யாரும் நீங்கள் விழ வைக்கலாம், உங்களை இழுத்து போட்டுடலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கிற காரியங்களெல்லாம் கர்த்தர் மாற்றி போடுறாரு. தேங்க்யூ ஜீசஸ். எஸ் சிஸ்டர். எல்லா விக்கெட் பீப்புள்ஸ் எல்லா கண்களையும் நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் ஒரு பெரிய ஃபேவரை பேசுகிறேன். எஸ், favor right now, favor. Yes, favor உண்டாகுது. நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் ஏதாவது போட்டால் மட்டும்தான் உங்கள் நேம்ஸ் இங்கே வரும், டிக்ளேர் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ லீமா ரோஸ். எஸ், பிரைஸ் லார்ட். எங்கேருந்து பார்க்குறீங்க? காபா ஷீட்டானா ராதானா பா லஷீதாரானா. உங்கள் கண்ணீரை கர்த்தர் கழிப்பாய் மாத்துறாரு. லீமா ரோஸ், உங்கள் கண்ணீர்கள் எல்லாம் கழிப்பாய் மாறுது. ஓகே, ஐ எம் ரமேஷ் ப்ரோ. ஓகே. சூப்பர். ரமேஷ் பிரதர் ராபா ஷீட்டரா துரதானா. எஸ். ஒரு நிமிஷம். ஊவபா சதடாலான். அதனந்தர நிறைய பேரை நம்பி ஏமாந்து போயிருக்கீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் ஏமாற்றத்தை எல்லாம் உங்களை ஏமாற்றிட்டு போனவங்களே உங்களை தேடி வந்து உங்களை கனப்படுத்துகிற நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க ரமேஷ் பிரதர். எஸ். நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கீங்க, நிறைய இழந்திருக்கீங்க. நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப மீட்டுக்கொள்வீங்க. தேங்க்யூ. தமிழ் செல்வி, வேலைகள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் கை இதுக்கப்புறம் ஏந்தாது. நீங்கள் அநேகருக்கு கொடுப்பீங்க. யூ ப்ளீஸ் ப்ரே ஃபார் ஃபேமிலி. ஓகே, ஷோ உங்கள் ஃபேமிலியை வேறு லெவல் ஆண்டவர் உயர்த்தி வைப்பார். அநேகருக்கு சாட்சியாக வைப்பார் ரமேஷ் பிரதர். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் வார்த்தைக்கு கனம் இல்லாமல் ரொம்ப ஏளனமாக உங்களை நினச்ச நாட்கள் உண்டு. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன் ஏளனங்கள், உங்களை யாரெல்லாம் ஏளனமாக நினச்சாங்களோ அந்த ஏளனமான காரியங்களில் ஆண்டவர் மாற்றி அவங்க தலைகளை வாபா ஷீட்டா ரானாத்துறதனா அவங்க தலைகள் முன்பதாக உங்கள் தலை உயர்த்தி கனப்படுத்தி அப்படி ஆசீர்வாதமாக வைக்க போகிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? எஸ். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகள் உண்டாகும். வேலை வாய்ப்பு உண்டாகும். இதுவரை நீங்கள் I don't know. Yes, Rehan brother, bless you. Thank you for joining. Yes,
ஆண்டவர் உங்கள் எல்லைகளை விரிவாக்குறாரு. ஆண்டவர் உங்கள் எல்லைகளை விரிவாக்குறாரு. ஆண்டவர் உங்கள் எல்லைகளை விரிவாக்குறாரு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எல்லைகள் 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 விரிவடையுது, எல்லைகள் விரிவடையுது. யாபேச போல நிறைய பேருடைய எல்லைகளை ஆண்டவர் விரிவாக்குறாரு. எஸ் 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 எஸ். ஜீவன் பிரதரை பிளஸ் பண்ணுற ஸ்டடீஸில் வேறு லெவல் ஒரு ரபா ஷீட்டாரானாச்சரதனை ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க சிஸ்டர். வேறு மாதிரி ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. தேங்க்யூலோ 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 தேங்க்யூலோ. ஹல்லேலூயா. நன்றி 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 டாடிகா, நன்றி டாடிகா, நன்றி டாடிகா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்கள் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்கிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? என் பேர் பெருமைப்பட போகுது, என் பேர் பெருமைப்பட போகுது, என் பேர் பெருமை 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 பெருமை. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். பெருமைப்படுத்துறது மட்டும் இல்லை, உன்னை பெரிய சாதியாக்குவேன், உன்னை பெரிய சாதியாக்குவேன். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன் பேரை நான் பெருமைப்படுத்துறது மட்டும் இல்லை, உன்னை நான் பெரிய சாதியாக்க போகிறேன், உன்னை நான் பெரிய சாதியாக்க போகிறேன். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எஸ், உங்களை ஆண்டவர் பெரிய சாதியாக மாற்றுறாரு, பெரிய சாதியாக மாற்றுறாரு. ரைட் நவ் ரிசீவ் பண்ணுங்கள். அதற்கான அபிஷேகம், அதற்கான கிருபைகள் இப்போ உங்கள் மேலே ஊற்றப்பட்டுருக்கு. மா ஷீட்டாடா டரானா தீடா ராகாபோ ஷட்டராலதானா. எஸ் 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 எஸ். உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். தேங்க்யூலோ 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 தேங்க்யூலோ. நன்றி செலுத்துகிறேன்ப்பா, நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். சூப்பர் நேச்சுரல் ஸ்பீடு உங்களுக்கு உண்டாகுது. சூப்பர் நேச்சுரல் ஸ்பீடு நான் பேசுகிறேன். இன்றைக்கி டாப்பிக்கே அதுதான் போட்டிருக்கோம். சூப்பர் நேச்சுரல் ஸ்பீடு உங்கள் லைஃப்பில், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் ஊழியத்தில், உங்கள் ஃபேமிலியில், நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலையும் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஸ்பீடு உண்டாகுது. சூப்பர் நேச்சுரல் ஸ்பீடு. எஸ் எஸ். உங்கள் பிஸ்னஸ் வேறு மாதிரி ஆண்டவர் மாற்றுவார். இது வரைக்கும் நீங்கள் ஆர்டர்ஸ்க்காக காத்திருந்தீங்கல்ல, இதுக்கப்புறம் ஆண்டவர் எப்படி மாற்றுவார்னா, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கலாம்ப்பா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். உங்களுக்கு வந்த ஆர்டர்ஸையும் மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு ஆர்டர்ஸ்னால் ஆண்டவர் உங்களை நிரப்ப போகிறாரு. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூலோ 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 தேங்க்யூலோ. எப்படின்னா, லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் இயேசுவானவர் பேதுரு கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறாரு, வலைகளை போடு, மீன் பிடிக்க சொல்கிறாரு. வலை கிளியத்தக்கதான மீன் கிடைக்குது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ பிஸ்னஸ் செய்கிற பிள்ளைகளுக்கு விசேஷமாக இந்த காரியத்தை சொல்கிறேன். வலை கிளியத்தக்கதான மீனை பிடிக்கிறாங்க. மீனை பிடிக்கிறது மட்டும் இல்லை, அந்த வலையை அவரால் இழுக்க முடியலையாம். அப்போது அவருடைய நண்பர்கள் எல்லாம் கை காமிச்சு அவங்க நண்பர்களை எல்லாம் கூப்பிட்டு அந்த வலையை இழுக்க சொன்னாராம். அந்த மீனில் அவங்களுக்கு பங்கு கொடுத்தாங்களாம். எந்த ஒரு பிஸ்னஸ் மேனும், எந்த ஒரு ஆளுமே தனக்கு வந்த சொத்தை, தனக்கு வந்த ஆசீர்வாதத்தை மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் பேதுரு அன்னைக்கு கொடுத்தாரு. இன்றைக்கி இந்த வார்த்தையை பிஸ்னஸ் பண்ணுற உங்கள் மேலே பேசுகிறேன். உங்களுக்கு வர்ற ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்குன்னா, போதும் போதும் போதுன்ற அளவுக்கு அந்த ஆசீர்வாதம் உங்கள் மேலே அப்படியே தங்குறது மட்டும் இல்லை, நீங்கள் அநேகருக்கு கொடுப்பீங்க. இந்தப்பா, இந்த ஆர்டர்ஸை நீ செய், இந்த ஆர்டர்ஸை நீ செய், இந்த ஆர்டர்ஸை நீ செய். ஏன்னா என்னால் செய்ய முடியலை, அவ்வளோ ஹெவி ஆர்டர்ஸ் வந்துட்டுருக்கு அப்படின்னு மட்டும் சொல்கிறது இல்லை, இன்னும் சில பிரான்ச்சஸை ஓப்பன் பண்ணுவீங்க. நான் ப்ராஃபட்டிக்கலாக உங்கள் மேலே பேசுகிறேன். விசேஷமாக பிஸ்னஸ் செய்கிற பிள்ளைகள் மேலே, ஊழியம் செய்கிற பிள்ளைங்க மேலே ஷாட்டா நரா தீடாராதனா டிக்ளேர் பண்ணுறேன். நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுவீங்க. மினிஸ்ட்ரிக்கு நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுவீங்க. எனக்கு
ஒரு ஹால் கிடைச்சா போதும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கிற நீங்கள் அநேகருக்கு சபைகளை கட்டி கொடுப்பீங்க. நிறைய பேருக்கு ஊழியங்களை உங்கள் மூலமாக ஆரம்பிக்கப்படும். நிறைய பேருடைய ஊழியங்களை நீங்கள் தொடங்குவீங்க. நீங்கள் போய் ரிப்பன் கட் பண்ணுவீங்க. ஐ ரிலீஸ் சூப்பர் நேச்சுரல் ஸ்பீடு. எஸ் உங்கள் ஹெல்த்தில் விசேஷமாக சூப்பர் நேச்சுரல் ஸ்பீடை பேசுகிறேன். ரைட் நவ் எஸ். எல்லா சங்கிலிகள் உடையுது. வாமா ஷீட்டா நட்டு ரூட்டா ரணதீனா. எஸ் உங்கள் மேலே, உங்கள் ஊழியத்துக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற, உங்கள் பிஸ்னஸுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற, உங்களுக்கு திருமணம் ஆகக்கூடாமல் தடுத்துட்ருக்கிற ஷீட்டா ரணதியாந்துருதனா பராலா ஷீட்டா கனாத்தே ரூட்டா ரதனா, ஒரு பெருக்கத்தை, ஒரு விரிவாக்கத்தை பார்க்க முடியாமல் தடுத்துட்ருக்கிற எல்லா சங்கிலிகளும் உடையுது இயேசுவின் நாமத்தினால. ஷீட்டா ரணதூரா. Thank you, Lord. Hallelujah. Yes. சிலுவையில் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்காரு. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய லைஃப்லேயும் ஆசீர்வாதத்தின் மழை அப்படியே ஊற்ற போதுங்க. ஆசீர்வாதத்தின் அபிஷேகம் அப்படியே ஊற்ற போது. சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வேகம் உண்டாகும். ஃபஸ்ட்டு எதில் உண்டாகும் தெரியுங்களா? எல்லாரும் நினச்சாங்க எலியா அப்படியே சூறைச்செடி கீழே உக்காந்து பார்த்துட்டு இதுக்கப்புறம் முடியாது, நான் வாழ மாட்டேன் அப்படின்னு அப்படியே உக்காந்துட்டு இருந்தவரை தெய்வ தூதன் வந்து தட்டி எழுப்புறாரு. போடா, நீ போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் திரும்பவும் அவர் அப்படியே சாப்பிட்டுட்டு திரும்பவும் படுத்துக்கிறாரு. திரும்ப படுத்து நிறைய அப்படியே டிலே பண்ணிக்கிட்டே இருக்கார். நீங்கள் நிறைய பேர் ஆண்டவர் நிறைய விஷயங்கள் சொல்லி இன்னும் செய்யாமல் டிலே பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் ஆசீர்வாதத்துக்கு அவர் ஒன்றும் டிலே இல்லைங்க. அடனோ எத்தனை பேருக்கு இது ப்ரொஃபட்டிக்கலாக வருதுன்னு தெரியல. உங்கள் ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் தான் டிலே, நீங்கள் தான் தடை பண்ணிட்டுருக்கீங்க. அப்பா ஆல்ரெடி எல்லாத்தையும் உங்கள் கையில், உங்கள் மடியில், உங்கள் பாதத்தின் கீழே போட்டு வச்சிருக்காரு. ஜஸ்ட் டேக் இட். எடுத்துக்குங்க. எஸ், எத்தனை பேர் நம்புறீங்க? நான் எடுத்துக்க போகிறேன். என் பிஸ்னஸை நான் எடுத்துக்க போகிறேன். எனக்கு திருமண காரியத்தை நான் எடுத்துக்க போகிறேன். எனக்கு பிள்ளை வரத்தை நான் எடுத்துக்க போகிறேன். என் ஊழிய எல்லை விரிவாக்கத்தை நான் எடுத்துக்க போகிறேன். என் பிஸ்னஸின் எல்லைகள் விரிவடைகிறத நான் எடுத்துக்க போகிறேன். எத்தனை பேர் எடுத்துக்கிறீங்க? ஓ தேங்க்யூ சீஸ். எடுக்க குறையாதுங்க. அவர் அட்சய பாத்திரம் இல்லை. நம்ம ஊரில் சொல்லுவாங்க அட்சய பாத்திரம் எடுக்க குறையாதுன்னு. அதை காட்டிலும் மகிமையான தேவன் அவர். நிறைய பேர் நினச்சிட்டாங்க அவர் இவ்வளோ தான் செய்வார், இவ்வளோ கேட்டால் இவ்வளோ தான் செய்வார், அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் செய்வார், அதை விட அதிகமாக செஞ்சு நான் பார்த்ததே இல்லைன்ட்டு. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறாரு, நீ நினைப்பதற்கும் நீ வேண்டுவதற்கும் உனக்குள்ள, எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, உனக்குள்ள கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவன் உங்களுக்குள்ளே இப்போ கிரியை செஞ்சிட்ருக்காரு. என்ன கிரியை செஞ்சிட்ருக்காரு தெரியுங்களா? நான் உனக்காக எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டேன், அதனால் நீ அதை சுதந்திரிச்சிக்கப்பா, அதை நீ எடுத்துக்கப்பான்னு உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் நிறைய நாட்களில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, செய்யுங்க ஆண்டவரே தான் சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் செஞ்சிட்டேன்டா, நீ அதை சுதந்திரிச்சிக்கடான்றாரு. எத்தனை பேர் சுதந்திரிக்கிறோன்னு நினைக்கிறீங்க? நான் சுதந்திரிக்க போகிறேன், நான் எடுத்துக்க போகிறேன். ஒருத்தர் இப்போ இந்த வார்த்தை கேட்டுட்ருக்கீங்க, நான் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லை பிரதர், நான் வாழவே வேணான்னு நினச்சிட்ருக்கேன் பிரதர் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க. இதுக்கப்புறம் நான் வாழுவேனா, இதுக்கப்புறம் என் லைஃப் நல்லா இருக்குமா அப்படின்னு தெரியல பிரதர் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் யோசிப்பு போல். ஏன்னா யோசிப்பு குழியில் சகோதரர்கள் தூக்கி போட்ட உடனே அவர் யோசிச்சிருப்பார், இட்ஸ் ஃபினிஷ், நம்ம லைஃப் இந்த குழியில் முடிஞ்சிச்சின்ட்டு. ஆனால் அங்கே ஒரு கை இறங்கிச்சு,
அங்கே ஒரு கை இறங்கி அந்த குழியிலிருந்து அவரை தூக்கி, அடிமையாக விற்றதெல்லாம் ஓகேங்க, அந்த குழியிலிருந்து ஃபஸ்ட்டு ஒரு கை தூக்கிச்சு பார்த்தீங்கள. உங்கள் தரிசனத்தை, உங்களுடைய ஊழியத்தை, உங்களுடைய லைஃப்பை முடிஞ்சிச்சின்னு நினச்சிட்ருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறேன், இட்ஸ் நாட் எண்ட். யுவர் லைஃப் இட்ஸ் நாட் எண்ட், இது பிகினிங். ஒரு தொடக்கத்தை நீங்கள் பார்ப்பீங்க. எஸ் தமிழ் செல்வி சிஸ்டர், ஒரு தொடக்கத்தை பேசுகிறேன் உங்கள் லைஃப்பில். ஷாட்டா நாராதாடா. எஸ் ஒரு தொடக்கத்தை நான் பேசுகிறேன். தானா ஷீட்டா ராணாதியான்றது எல்லா தற்கொலையின் எண்ணங்களை கேன்சல் பண்ணுறேன். எல்லா தற்கொலையின் ஆவிகளை உடைக்கிறேன். ஷானா தூரா ரணதிங்கா. குழியில் இருந்து யோசேப்பை தூக்கின ஒரு கை. இன்றைக்கி நீங்கள் என்னென்ன காரியங்களை குழிக்குள்ளே இருக்கீங்களோ அந்த காரியத்திலேருந்து கர்த்தருடைய கரம் உங்களை தூக்கி எடுக்குது. எஸ் கலைச்செல்வி சிஸ்டர், கர்த்தருடைய கரம் உங்களை அப்படியே தூக்கி எடுக்குது. ரைட் நவ் இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் கிரீஷ், எஸ் கர்த்தருடைய கரம் உங்களை தூக்கி உயர்த்தி சிங்காசனத்தில் வைத்து அழகு பார்க்க போகுது. உங்களுக்கு ஒரு தரிசனத்தை, உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை அப்பா கொடுத்துட்டாருன்னா, நீங்கள் அமைதியாக இருந்தாலும், நீங்கள் தூங்கிட்டு இருந்தாலும், நீங்கள் அதை மறந்தே போயிருந்தாலும், அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்காக அவர் வேலை செய்து கொண்டே இருப்பார். பரலோகம் 24/7 அந்த வாக்கு தத்தம் நிறைவேற வேலை செய்து கொண்டே இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? எஸ் கிரீஷ் பிரதர், உங்கள் மேலே விழுந்திருக்கிற வாக்கு தத்தங்களை ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கார். நீங்கள் சுதந்திரிக்க பிறந்தவர். நான் வாழுவனான்னு யோசிச்சுட்ருக்கீங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீ வாழுவது மட்டும் இல்லை, நீ ஆள போகிற. எஸ் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ் நான் ஆள போகிறேன். நான் என் லைஃப் வாழுமா, நான் வாழுவனான்னு யோசிச்சுட்டு இருந்த நாட்கள் போய், யோசிப்பா தானே நினச்சான் நான் வாழுவனா அப்படின்னு நினச்ச நாட்கள் போய் அவன் ஆண்டது மட்டும் இல்லை, அவன் அநேகரை வாழ வைத்தான். அநேக ஜாதிகளை, ஜனங்களை, தேசங்களை வாழ வைத்தாங்க. உங்கள் மேலே இந்த அபிஷேகத்தை அப்படியே நான் டிக்ளேர் பண்ணுறேன், அப்படியே கட்ட விழுக்கிறேன், இறக்கி விடுறேங்க. நீங்கள் வாழ்கிறது மட்டும் இல்லை, ஆழ போகிறீங்க. தேங்க்யூ லோ. எஸ் சந்திரமா, நம்மெல்லாம் ஆழ போகிறோம். எஸ் என் குடும்பம் வாழுமான்னு யோசிச்சுட்டு இருந்த நாட்கள் போய் என் குடும்பத்தின் மூலமாக அநேக குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கு அப்படின்ற காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் வர போகிறீங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. எந்த இஷ்யூவும் இல்லைங்க, எந்த இஷ்யூவும் இல்லை. ப்ராப்ளம்ன்ற வேர்டே உங்கள் டிக்ஷனரியிலேருந்து தூக்குங்க இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ லோ. உங்கள் ஹெல்த்தில் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஸ்பீடை நான் பேசுகிறேன். ஒரு வசனத்தை பார்ப்போம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில், கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டுமாக ஆகாப்புக்கு முன் ஓடினான். சார், எத்தனை பேர் நம்புறீங்க சார்? இதுக்கப்புறம் நீங்கள் உட்கார்ந்து சோர்ந்து போக மாட்டீங்க. இப்போ ஒரு கை உங்கள் மேலே இறங்கிட்டுருக்கு. இந்த கை என்ன பண்ணும் தெரியுங்களா? உங்களுடைய கச்சைகளை, உங்களுடைய தேங்க்யூ லார்ட் அறையை கட்டிக்கொண்டு அன்னைக்கு எலியா ஆகாப்பின் ரதத்துக்கு முன்பதாக ஓடினது போல நீங்கள் ஓட போகிறீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள் ஓட போகிறீங்க, நீங்கள் பறக்க போகிறீங்க, நீங்கள் உயர போகிறீங்க. ரதத்துக்கு முன்னாடி ஓடுறதுன்றது வாய்ப்பு இல்லாத, இமேஜினேஷன் பண்ணுறதுக்கே கொஞ்சம் இதாக இருக்குல்ல. ஏன்னா குதிரைகள் ரதத்துக்கு கட்டுற குதிரைகள் மட்டும் விசேஷமாக தயார் பண்ணப்படுமா. அது நிறைய ட்ரைனிங்கெல்லாம் கொடுத்து, ஏன்னா போருக்கு போகிற குதிரையை விட
இந்த ரதத்தில் பூட்டப்படுற குதிரைக்கு அந்த பராமரிப்பாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் அதுக்கு பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. அது இல்லாமல் இது ராஜாவுடைய ரதத்தில் கட்டப்பட்ட குதிரை. அப்போ அது எவ்வளோ ஹெல்த்தியாக வெல்த்தியாக ரொம்ப பராமரிப்போடு அதை வச்சுருப்பாங்கள்ல, ரொம்ப அழகாக பாதுகாத்துருப்பாங்கள்ல. அது எந்த வித வியாதியும் இல்லாமல் இருந்திருக்கும். அது பூட்டி ஆகாப்பு போன உடனே அது பாட்டுக்கு பறந்து போயிட்டுருக்கும். ஏன்னா எலியா தீர்க்கதரிசி சொன்னார், மழை வரப்போகுது, அவனை ரதத்தை கட்டிக்கிட்டு கோட்டைக்கு போக சொல்லுங்கன்ட்டு. அவன் ரதத்தை கட்டுறதுக்குள்ளே ஆல்ரெடி மழை வந்துருச்சு. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, கையளவு மேகம் இது வரைக்கும் பார்த்தேன், இன்னிலிருந்து இந்த வார்த்தையை கேட்குற இந்த நிமிஷத்துலேருந்து பெருமழையின் இரைச்சல் சத்தம் உங்கள் மேலே விழும். நீங்கள் இருக்கிற இடத்துல அந்த பெருமழையின் இரைச்சல் சத்தத்தை பார்ப்பீங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பெருமழையின் சத்தம் நீங்கள் பார்ப்பீங்க. அவன் தன்னுடைய கச்சையை கட்டி கொண்டு அந்த ரதத்துக்கு முன்பதாக ஓடினான். இது இமேஜினேஷன் பண்ணாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அப்பா அப்படியே உங்கள் வாழ்க்கையை அப்படி மாற்றுறாரு. நீங்கள் இமேஜினேஷன் பண்ணி வச்சுருப்பீங்க, இன்றைக்கி இந்த அமௌண்ட் வந்துச்சுன்னா நாளைக்கு அதை நான் செட்டில் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக ஆயிடலாம், என் பென்ஷன் பணம் வரும், என் சம்பளம் வரும், இதை நான் ஈஸியாக பண்ணி முடிச்சிருவேன் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு உக்காந்துட்ருக்கீங்க. ஆனால் அது வரும், வராது போகும், டிலே ஆகும், ஆகாமல் போகும். அதை காட்டிலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு பலன் உங்கள் மேலே இறங்குது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு வேகம் உங்கள் மேலே இறங்குது. சூப்பர் நேச்சுரல் ஸ்பீடு உங்கள் ஹெல்த்தில் இறங்குது. எல்லா சிக்னஸும் கேன்சல் பண்ணுறேன். நோ சிக்னஸ். அப்படியே ரிசீவ் பண்ணுங்கள். ரதத்துக்கு முன்பதாக ஓடக்கூடிய ஒரு பலன் எப்படிங்க உண்டாச்சு? கர்த்தருடைய கரம் எலியாவின் மீது இறங்குச்சு. இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்குற உங்கள் மேலே, உங்கள் குடும்பத்தின் மேலே, உங்களுக்கு நெருங்கினவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரெல்லாம் வியாதிப்பட்டிருக்காங்களோ அவங்கள அப்படியே மைண்டுக்கு கொண்டு வாங்க. அவங்க மேலே கர்த்தருடைய கரம் இறங்குது. அவங்க மேலே கர்த்தருடைய கரம் இறங்குது மட்டும் இல்லை, ஒரு புது பலன் உண்டாகுது. நியூ strength. Yes. Oh, hands of God. கர்த்தருடைய கரம் இறங்கினப்போ எலியா எப்படி தன்னுடைய அறையை கட்டிக்கொண்டு ரதத்துக்கு முன்பதாக ஓடினானோ, இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குற நிறைய பிள்ளைகளுடைய லைஃப்பில் கர்த்தருடைய கரம் இறங்கி கொண்டு இருக்கு. இறங்குறது மட்டும் இல்லை, உங்களுடைய பலன் புதுப்பிக்கப்படுது, உங்கள் சரீரங்கள் புதுப்பிக்கப்படுது, உங்கள் அவயவங்கள் புதுப்பிக்கப்படுது, எல்லா வியாதிகள் மறையுது. மருத்துவர்கள் என்ன சொல்லியிருக்கட்டுங்க, இன்றைக்கி அதெல்லாம் கேன்சல் ஆகுது இயேசுவின் நாமத்தினால. Thank you Lord. Thank you Jesus. New strength. எப்படி? New strength. இது எலியா தீர்க்கதரிசிக்கு ஒரு புதிய பலன் உண்டாகுச்சு. எசேக்கியேல் 37 பார்த்தீங்கன்னா 37:1 கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி, அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய வனாந்தரம், அங்கே வெறும் ஃபுல்லாக எலும்புகளாக இருக்குது. இதை பார்த்து ஆண்டவர் பேச சொல்கிறாரு. அவர் பேச அந்தந்த எலும்புகள் அந்த சரீரத்தோடு ஒரு பெரிய சேனையாக எழும்பி நின்றுச்சு. அதுக்கப்புறம் கர்த்தருடைய அந்த ஆவி அந்த இடத்துல ஊற்றப்பட்டுச்சு. அப்படியே ப்ளோ அப் பண்ணாங்க. அது எல்லாமே ஜீவன் உண்டாச்சு. தேங்க்யூ லோ. இன்றைக்கி எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு நடந்த காரியத்தை நான் அப்படியே உங்கள் மேலே பேசுகிறேன்.
நீங்கள் நிறைய பேருடைய லைஃப்பில் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போ இறங்குற ஒரு கை, இப்போ இறங்கியிருக்கிற ஒரு கை, அந்த கையின் அபிஷேகத்தின் மூலமாக, அந்த மகிமையின் மூலமாக நீங்கள் நிறைய இடத்துக்கு போய் நின்று அப்படியே பேச போகிறீங்க. பேசும்போது மரித்தோர்களும் எழும்புவார்கள். லாமா ஷாச்சா ரானாதுடா ஷாக்கா பாபா மாமா ரூதா டாரா தாடா தாரா. எஸ் எஸ், மரித்தோரையும் எழுப்பக்கூடிய வல்லமை, ஓ மரித்த நிலைமையில் இருக்கிற ஜனங்களை எழுப்பக்கூடிய வல்லமை, ஒரு மகிமை உங்கள் மேலே இறங்கிச்சுக்கு. ரைட் நோ இயேசுவின் நாமத்தினால ஐ டிக்ளேர் அண்ட் டிக்ரி. அன்னைக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசி எசேக்கியேல் 37:1 ஒரு பள்ளத்தாக்குல போய் நின்றுட்டு அந்த எலும்புகளை பார்த்து பேசினாரு. ஏன்னா கர்த்தருடைய கை எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மேல் இருந்தது. இன்னைக்கு இறங்குற இந்த அபிஷேகம், இன்னைக்கு உங்க மேல இறங்குற இந்த கை, நீங்க போய் நின்று பேசுற இடங்கள், அது வறண்ட நிலமா இருக்கட்டும், அது மங்கி எரிகிற தீயா இருக்கட்டும், அது துளிர் விடாமல் அந்த விதைகள் கெட்டு போயிருக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். டாக்டர்ஸுங்களால் முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஏன் நீங்களே ட்ரை பண்ணி கூட இவ்வளோ நாள் அதில் ஒரு கனியை பார்க்காம இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, இன்னைக்கு மேலே இறங்குற இந்த கை, இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருத்தரும் மீது இறங்குற இந்த கை, பா ஷாட்டா ரானா சியாட்டா ரதனா, எல்லா பள்ளத்தாக்குகளை நீங்கள் போய் நின்று பேசும்போது அந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொள்ளுங்க. மா ஷாட்டா ரானா தீட்டா ரானா டீட்டா ரானா டீட்டா. எஸ் எஸ், நிறைய பேர் மேலே மரித்தோரையும் எழுப்பக்கூடிய வல்லமையை பேசுகிறேன். மரித்தோரையும் எழுப்பக்கூடிய அபிஷேகத்தை அழைப்ப பேசுகிறேன். நிறைய மரணத்தை பார்த்துருக்கீங்க. மரணத்துக்கு சாந்தா ரணத்தியாந்தரதனா சவால் விடக்கூடிய வல்லமை இப்போ இறங்கிட்டுருக்கு. மரணத்துக்கே சவால் விடக்கூடிய வல்லமை. பா ஷீட்டாடானா தீட்டாரானா தியாந்தரதனா. சத்ருவானவன் சொல்கிறான், உன் குடும்பத்தில் இவ்வளோ இழப்பை பார்த்துருக்கிய, நீ நேசிச்சவங்கெல்லாம் உன்னை விட்டு போயிட்டாங்களே. நீ சில பேர்லாம் ரோட்டில் நடந்து போயிட்டுருப்பீங்க, சடனாக சில ஆக்சிடென்ட்டெல்லாம் பார்த்து ஸ்பாட்லேயே இறந்துருப்பாங்க. நிறைய செய்தி, நியூஸ் பேப்பர் எல்லாத்துலேயும் பார்த்து மரணம்னு நீங்கள் நான் எப்படி இந்த உலகத்தில் வாழுவேன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இறங்குது. ஒரு கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இறங்குது. இந்த கரம் உங்கள் லைஃப்பை மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற லைஃபையும் உருவாக்க, துளிர்விடப்பட, எடுத்து கட்டக்கூடிய வல்லமைக்குள்ள, அந்த காரியத்துக்குள்ள, அந்த மகிமைக்குள்ள உங்களை கொண்டு வந்திருக்கு. பா ஷானாதுடா ஷானமதுடா ரகிதினி மாக்கு தோராதனா. நிறைய பேர் மேல அக்கினி அபிஷேகம் இறங்குது. ஐ ப்ளோ. கர்த்தருடைய ஆவியானவர் அப்படியே உங்க மேலே ஊதுறேன். மா ஷீட்டாராதனா ஐ ப்ளோ பா ரா சீதா நச்சராதனா. எந்த வியாதியும் உங்களை நெருங்காது, எந்த சத்ருவின் கிரியையும் உங்களை நெருங்காது. ஏன்னா இப்போ ஒரு கை உங்கள் மேலே வந்திருக்கு. இந்த கை இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை உங்கள் லைஃப்பில் செய்யக்கூடிய கை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை உங்கள் லைஃப்பில் செய்யக்கூடிய கை. மினிஸ்ட்ரியில் செய்யக்கூடிய கை. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் செய்யக்கூடிய கை. எஸ் தேங்க்யூ லா ஷராபா ராமா தூடா ரகதினம சோத்ருதினிமா ஷனதுரு மத்தேராலா யகோசினி மோஹசா காந்தேனா யகிதூனா ஷேனிமா தூனா கட்டேரிலோ ஓரெகிமா ஜீனா கத்ரேனா த்ரோத்ரனா யாக்கி ஷேனேம் ரோனா சத்ரேம்லோ யாக்கே த்ரோலை மசேனா த்ரோலை த்ராலா ஷிட்டராதனா. எஸ், நிறைய பேர் மேலே வல்லமை இறங்குது. நிறைய பேர் மேலே வல்லமை இறங்கிட்டுருக்கு. எஸ் ப்ளீஸ் ப்ரே ஃபார் பிரவீன்குமார் பிரதர். நீங்கள் நவீன்குமாருக்காக ப்ரேயர் ரிக்வெஸ்ட் போட்டிருக்கீங்க. ஓகே பா ஷீட்டா ராதானா டீ ராதானா. எஸ் எல்லாம் மரித்த நிலைமைகள்
மரித்த நிலைமைகள் மாறுது, மரித்த நிலைமைகள் மாறுது, மரித்த நிலைமைகள் மாறுது, மரித்த நிலைமைகள் மாறுது, மரித்த நிலைமைகள் மாறுது. ரைட் நவ், ரைட் நவ், ரைட் நவ். இயேசுவின் நாமத்தினால எல்லாம் மரித்த நிலைமைகளை கர்த்தர் மாற்றி போடுறாரு. எல்லாம் மரித்த நிலைமைகளை கர்த்தர் மாற்றி போடுறாரு. ஓ தேங்க்யூ லா, தேங்க்யூ லா, தேங்க்யூ லா, தேங்க்யூ லா. ஓ ரீபா ஷாடா ரபா பா மமா மமா மமா. ஓ ரிஹித ரதனன் திருலா பா ஷீதா ரதனா. எஸ் 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 எஸ். இந்த வார்த்தை கேட்டுட்ருக்கிற நிறைய பிள்ளைகளுடைய லைஃப்பில் ஓபா ஷீனாந்த ரானாச்சி ராதனா. தேங்க்யூலா, தேங்க்யூலா. எல்லாம் மரித்த நிலைமைகள் மாறுது. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஜீவன் 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 உண்டாகுது, ஜீவன் உண்டாகுது. ரைட் நவ் ஜீவனை பேசுகிறேன். எஸ் 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 எஸ். ஓ ஆரோனின் கோல் துளித்தது போல் நிறைய கோல் துளிர்க்க பண்ண போகிறாருங்க. நிறைய கோல் துளிர்க்குது, நிறைய கோல் துளிர்க்குது, நிறைய கோல் துளிக்குது. எஸ் ஜீசஸ், 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 ஜீசஸ். வாவ் 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 வாவ். அன்றைக்கி எசேக்கியா தீர்க்கதரிசி அந்த வில்டர்னஸில், அந்த வனாந்தரத்தில் எலும்புகளை பார்த்து பேசின போது அந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ பேசு, பேசு, பேசு. நீ பேசாத இருக்கிறது, அதனால்தான் இவ்வளவு நாள் அந்த பிரச்சனை உன்னை பார்த்து உன்னை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. when you speak, when you open your mouth, அந்த இஷ்யூ அதே இடத்துல உடையுங்க. ஆதியாகமத்தில் பாருங்கள், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியான சலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். 3வதுல போடப்பட்டிருக்கு, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. சார், மேடம், வெளிச்சம் வேணும்னாரு, வெளிச்சம் வந்துச்சு. உங்களுக்கு இன்றைக்கி என்ன வேணுமோ அதை பேசுங்க. நிறைய நேரத்தில் நம்ம பேசாமல் இருக்கிறது தான், நம்ம அதை உணராமல் இருக்கிறது தான், கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செஞ்சிட்டாரு அப்படின்னு நம்பாமல் இருக்கிறது தான் இந்த நாளளவுக்கும் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்காமல் அப்படியே உக்காந்துட்ருக்கோம். இன்றைக்கி உங்களை பார்த்து பேசுங்க, உங்கள் சூழ்நிலையை பார்த்து பேசுங்க. அன்னைக்கு பூமியில் இருள் இருந்துச்சு, தேவன் வெளிச்சம் வேணும்னு சொன்னார். நிறைய நேரங்களில் நம்ம சூழ்நிலையை பார்த்து பார்த்து பேசிகிட்டு இருக்கோம். என்ன சூழ்நிலை? இன்றைக்கி கடன் இஷ்யூ இருக்குது, இன்றைக்கி ஹெல்த் இஷ்யூ இருக்குது, என் குடும்பத்தில் இந்த இஷ்யூ இருக்குது, அந்த இஷ்யூ இருக்குன்ட்டு அதை பார்த்து பார்த்து அதை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பேச மாட்டேன்றீங்க. என்ன வேணுமோ அதை பேசுங்க. என் கடன் பிரச்சனை மாறி நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கணும். ஏன்னா வாக்குத்தத்தத்தை ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. உபாகம் 28:12 நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாயின்னு. அப்போது அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கங்க. கடன் பிரச்சனையினால் யாரெல்லாம் இந்த வார்த்தை கேட்டுட்ருக்கீங்களோ, ஜஸ்ட் அப்படியே டேக் த வேர்ட், பிக் த வேர்ட். நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அந்த வார்த்தையின்படி செய்யுங்க. ஒரு அரசியல் தலைவரோ முதல்வரோ பிஎம்ஓ சிஎம்ஓ யாராக இருந்தாலும் சரிங்க, ஒரு விஷயத்துக்காக சில என்ஓசியை, சில அந்த உத்தரவு போட்டாங்கன்னு வச்சுங்க, இந்த வார்த்தை கேட்குற உங்களுக்கு, இந்த மினிஸ்ட்ரியில் கனெக்டாக இருக்கிற உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறேன், சர்ச் கட்டுறவங்களுக்கு சர்ச் நாங்கள் கட்டி கொடுக்குறோம், இதுக்கப்புறம் விதவைகளுக்கு மாதம் 10,000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்குறோம், அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு 5,000 கொடுக்குறோம். இந்த மாதிரி நிறைய ஸ்கீமெல்லாம் கொண்டு வராங்க பார்த்தீங்களா. அந்த ஸ்கீமெல்லாம் அவங்க டிக்ளேர் பண்ணிவிட்ட உடனே அதை அழகாக அப்படியே நடத்துவாங்களாம். ஒரு மனுஷங்க, ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் சொன்னதையே வாக்கு மாறாமல் செஞ்சு முடிக்கிறாருன்னா, வானத்தையும் பூமியை உண்டாக்கி உங்களை என்னையும் உருவாக்கி நமக்காக இது எல்லாவற்றையும் செஞ்சு முடித்த தேவன் உங்களை வியாதியோடு சாக வைப்பாரா? உங்களை கடன் இஷ்யூவில் வாழ வைப்பாரா? குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் நடத்த வைப்பாரா?
கண்டிப்பாக இல்லை. அவர் ஒரு காலமும் செய்ய மாட்டார். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா வாக்கு தத்தத்தை பிடிச்சிக்குங்க. அன்றைக்கி கர்த்தருடைய கை எலியா மீது வந்துச்சு, எசேக்கியேல் மீது வந்துச்சு. வந்தப்போ அவங்க என்ன பண்ணாங்க? நியூ ஸ்ட்ரென்த்தை பெற்றுக்கிட்டாங்க. வனாந்தரத்தில் அந்த பள்ளத்தாக்கில் போய் பேசினாங்க. அது எல்லாமே சூழ்நிலைகள் மாறிச்சு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வேகத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. சூப்பர் நேச்சுரல் ஸ்பீடை தன்னுடைய ஹெல்த்தில் வெல்த்தில் அவங்க பார்த்தாங்க. இன்றைக்கி இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இதே காரியத்தை நான் பேசுகிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் ஏழ்மையில் இருக்க மாட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வறுமையில் இருக்க மாட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் கண்ணீரோடு கவலையோடு இருக்க மாட்டீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய். என்னங்க, நம்ம எல்லாரும் கர்த்தருடைய கரத்தில் அலங்கார கிரீடமுமாக இருக்க போகிறோம். அவர் நம்மளை ராஜாவின் முடியாய் வைக்கிறாரு. நிறைய பேர் மேலே அந்த ராஜரீக அபிஷேகத்தை பேசுகிறேன், ராஜரீக அபிஷேகத்தை பேசுகிறேன், ஒரு அலங்காரத்தை பேசுகிறேன். என் லைஃப், என் வாழ்க்கை, என் பிஸ்னஸ் அலங்கோலமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை அலங்கரிக்க போகிறேன். என் கை உன்னை அலங்கரித்து முத்திர மோதிரமாக அப்படி தூக்கி நிறுத்தி அழகு பார்க்க போகிறேன். அவர் பார்ப்பாருங்க, அவர் பண்ணுவாருங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா வாக்கு தத்தங்களை எடுத்து 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 ஆமாப்பா நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் செய்வீங்க, நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் செய்வீங்க, நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் செய்வீங்க அப்படின்னு நம்பி அப்படியே வாழ்க்கையை மூவ் பண்ணும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் காரியங்களை கர்த்தர் மாற்றி அமைத்து ஒரு சூப்பர் நேச்சுரல் ஸ்பீடை நம்ம லைஃப்பில் கொடுப்பாரு. நிறைய பேருடைய லைஃப் வெறுமையாக ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன் கண்ணீர்கள் கவலைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி போட்டு ஆனந்த களிப்பிற்குள்ளே உங்களை நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு. ஆமென். எத்தனை பேருக்கு இன்றைக்கி பிரயோஜனமாக இருந்துச்சு? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ. யாராவதுக்கு ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் போடுங்க, கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணலாம். ஒருவேளை புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா எங்கேருந்து பார்க்குறீங்க, இது ஃபஸ்ட் டைம்னு போடுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ. க்ளோரி 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 க்ளோரி. ஒரு கழிப்பின் அபிஷேகத்தை அவங்க மேலே பேசுகிறேன். ஒரு கழிப்பு. இதுக்கப்புறம் சந்தோஷத்தின் நதியை உங்கள் வாழ்க்கையில் கட்டவிழ்க்கிறேன். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ. நம்ம முடிக்க போகிறோம். இவ்வளோ நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். இந்த வார்த்தையை கனம் பண்ணும் விதமாக இப்போ நம்ம கர்த்தருக்கென்று விதைக்க போகிறோம். கூகுள் பே அண்ட் ஃபோன்பே உங்கள் அக்கௌண்ட் மூலிமா நீங்கள் விதைக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்புறம் உங்கள் ஃபீட்பேக், உங்கள் ஜெப விண்ணப்பங்கள், முக்கியமான ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சுன்னா நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதிலே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் நம்ம அதில் போட்டுகிட்டே இருக்கோம். தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் பண இஷ்யூவு, நீங்கள் மாற்றிட்டுருக்கிற இஷ்யூவெல்லாம் கர்த்தர் மாற்றி போடுறாரு. கலைச்செல்வி சிஸ்டர், எல்லாம் மாறுது. வாக்கு தத்தங்களை பிடிச்சிக்கிங்க. ஹெல்த் மகன், எஸ் சந்திரமா ஃபேமிலி முழுவதும் நான் ஹெல்த்தை பேசுகிறேன். இதுக்கப்புறம் நோ சிக்னஸ், வியாதி இல்லா காரியத்தை ஃபேமிலியில் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. எந்த இஷ்யூவும் கலைச்செல்வி சிஸ்டர், எந்த இஷ்யூ உங்களை பின்தொடராது, 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 பின்தொடராது. அதற்கான தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். சூப்பர் நேச்சுரல் ஃபேவர் உண்டாகும். சூப்பர் நேச்சுரல் ஃபேவர், ஃபேவர், ஃபேவரை பேசுகிறேன், ஃபேவரை பேசுகிறேன், ஃபேவரை பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ்,
தேங்க்யூலோ தேங்க்யூலோ தேங்க்யூலோ. நீ நல்லவர், நீ நல்லவர். ஷாரா பாபா மாமா மாமா. ஃபர்ஸ்ட் டைம் சூப்பர். அகத்தி பழனி எப்படி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சா? இது நல்லவர். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. ஓகே, ப்ரேயர் பண்ணலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல தகப்பனே, அருமையான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்க போகிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் மீதும் ஆண்டவரே உங்களுடைய சூப்பர் நேச்சர் ஸ்பீடை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வேகத்தை பேசுகிற விசேஷமாக விதைத்த விதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த விதைகளின் பலன்களை இவர்கள் கோடி மடங்காய் ஆண்டவரே அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படியாக இவங்க மடியில் நீங்கள் போட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் டாடி. அது மட்டும் இல்லைப்பா, இன்னும் வர நாட்களில் பெரிய பெரிய சாட்சிகளாய் ஆண்டவரே இவங்களை ஆண்டவரே நீங்கள் நிறுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, வர 24th, இந்த மாதம் 24th 27 வரைக்கும் மதுரை பட்டணத்தில் நம்ம ஊழியத்துக்காக வரோம். ஒருவேளை நீங்கள் மதுரை சுற்றி இருந்தீங்கன்னா, ஒரு வேளை நீங்கள் வர முடிஞ்சால் கண்டிப்பாக வாங்க. உங்களுக்கு அந்த மீட்டிங்ஸ் இன்னும் நம்ம லைவில் இவ்வளோ பண்ணுறோன்னா, இன்னும் நேரில் ஆண்டவர் இன்னும் பயங்கரமாக பண்ணுவார். இன்னும் இண்டிவிஜுவலாக ப்ரொஃபட்டிக்கலாக நிறைய விஷயங்கள் பேசலாம், நிறைய விஷயங்கள் சொல்லலாம். எஸ் அன்னியன் பிரதர், பிளஸ் யூ பிளஸ் யூ பிளஸ் யூ. எஸ் 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 எஸ். டேடிகால் சொல்கிறார், உங்கள் எல்லைகள் விரிவடையுது. யாபேசு போல தான் உங்கள் லைஃப் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. நிறைய இஷ்யூ நிறைய பார்த்துட்ருக்கீங்க. ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் எல்லைகளை விரிவாக்குறேன். அனியன் பிரதர், எஸ், யுவர் டெரிட்டரி, யுவர் டென்ட் விரிவடையுது 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 விரிவடையுது. தேங்க்யூ தேங்க்யூ தமிழ்ச்செல்வி சிஸ்டர். தேங்க்யூ சந்திரம்மா. தேங்க்யூ தேங்க்யூ அகத்தி பிரதர், அகத்தி பழனி. தேங்க்யூ தேங்க்யூ. பிளஸ் யூ. இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்படி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய காரியங்கள் அங்கே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். காட் பிளஸ் யூ.